மலேசியாவின் வளர்ச்சிக்கு தொழிலாளர்கள் உந்து சக்தியாக விளங்குகின்றனர் என்று மாமன்னர் சுல்தான் இப்ராஹிம் அவர்தம் துணைவியார் ராஜா ஜரீத் சோஃபியா தங்களின் தொழிலாளர்கள் தின வாழ்த்து செய்தியில் தெரிவித்துள்ளனர். நாட்டின் உயர்வுக்கும் வளர்ச்சிக்கும் உந்து சக்தியாக இருக்கும் உழைப்பாளர்கள் அனைவருக்கும் எனது உள்ளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தனது தொழிலாளர்கள் தின வாழ்த்து செய்தியில் கூறினார். நாட்டின் மேம்பாட்டிற்கு வித்திடும் தொழிலாளர்களுக்கு உரிய மதிப்பையும் அங்கீகாரத்தையும் வழங்குவோம் என்று தொழில் முனைவோர் மேம்பாட்டு கூட்டுறவு துணை அமைச்சர் டத்தோ ரமணன் தனது தொழிலாளர் தின வாழ்த்து செய்தியில் கூறினார். உலகமெங்கும் தொழிலாளர்களின் உழைப்புக்கும் அர்ப்பணிப்புக்கும் மதிப்பளித்து கொண்டாடப்படும் தொழிலாளர் தினத்தை முன்னிட்டு அனைத்து தொழிலாளர்களுக்கும் மாயிகா தேசிய தலைவர் தான் ஸ்ரீ சா விக்னேஸ்வரன் தொழிலாளர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். ஒரு நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் தொழிலாளர்களின் பங்களிப்பு அளப்பரியது. உழைத்தால்தான் நாடும் வீடும் நலம் பெற முடியும் எனும் உண்மையை உணர்ந்த அனைத்து உழைப்பாளிகளுக்கும் மனமார்ந்த வாழ்த்துகள் என்று மாயிகா துணைத் தலைவர் டத்துஸ்ரீ எம் சரவணன் கூறினார். ஏற்காட்டிலிருந்து சேலம் வந்த தனியார் பேருந்து 11வது கொண்டை ஊசி வளைவு பகுதியில் கட்டுப்பாட்டை இழந்து பள்ளத்தில் கவிழ்ந்தது. இதில் 4 பேர் உயிரிழந்த நிலையில் 34 பேர் படுகாயமடைந்தனர். இந்த ஆண்டு கேதார்நாத், கங்கோதிரி, யமுனோத்ரி கோயில்கள் வரும் 10ஆம் தேதியும் பத்ரிநாத் கோயில் 12ஆம் தேதியும் திறக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சார்த்தம் யாத்திரைக்கான முன்பதிவு எண்ணிக்கை 15 லட்சத்தை தாண்டியுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சீக்கிய தலைவர் குர்பத்வந்த் சிங் பனுனை கொலை செய்யும் சதித்திட்டத்தில் இந்தியாவின் ரா உளவு அதிகாரி விக்ரம் யாதவுக்கு தொடர்பு இருப்பது அடையாளம் காணப்பட்டுள்ளது என்று அமெரிக்காவின் வாஷிங்டன் போஸ்ட் நாளிதழ் தெரிவித்துள்ளது. சிங்கப்பூரில் இன்று மே தின கூட்டம் மெரினா பே சயின்ஸ் மாநாட்டு மண்டபத்தில் நடைபெற்றது. லீ ஷியன் லுங் பிரதமராக ஆற்றிய கடைசி உரையாக இன்றைய மே தின உரை அமைந்தது. அமெரிக்க பல்கலைக்கழகத்தில் இஸ்ரேலின் மனிதாபிமானமற்ற தாக்குதலில் கொல்லப்படும் பாலஸ்தீனர்களுக்கு ஆதரவாக ஆர்ப்பாட்டம் செய்யும் மாணவர்கள் நீக்கம் செய்ய தொடங்கியுள்ளது கொலம்பியா பல்கலைக்கழகம். மேலும் பல அண்மைய செய்திகளுக்கு நம்பிக்கையுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.